நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான 4 ஆண்டுகளுக்கு வருவாய் தரும் கற்றாழை குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். கற்றாழை இயல்பாக வறண்ட வெப்பமண்டலத்திற்கு உரிய பயிராகும். அனைத்து தட்பவெப்ப நிலையிலும் வளரும் தன்மையுடையது. மணல், குறுமண், கரிசல் மண்ணிலும் கலர், உவர் தன்மையையும் தாங்கி வளரக்கூடியது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் சாகுபடிக்கான சில ரக கற்றாழைகளை கடந்த காலங்களில் வெளியிட்டுள்ளது. வேர்கிழங்குகள் மற்றும் வேரில் இருந்து கிளைத்து எழும் கன்றுகள் மூலம் கற்றாழை இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. கற்றாழையை அறுவடை செய்தவுடன் கிழங்குகள் தோண்டி எடுக்கப்பட்டு 5 முதல் 6 சென்டிமீட்டர் நீளம் வெட்டப்பட்டு 2 முதல் 3 கணுக்களுடன் மணல் படுகையில் நடவு செய்யப்படுகிறது. 45ற்கு 60 சென்டிமீட்டர் பார்கள் அமைத்து நடவு செய்ய வேண்டும். ஹெக்டருக்கு 36,500 கன்றுகள் தேவைப்படும். தொழு உரமிடுவது ஹெக்டருக்கு 30ற்கு 50ற்கு 50 கிலோ என்ற அளவில் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை இடுவதால் செழிப்பாக வளருமாம். நடவு செய்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் தேங்கினால் வளர்ச்சி குன்றும். மானாவரியாக கற்றாழையை பயிர் செய்யும் பொழுது கோடை காலத்தில் அதன் மொத்த பயிர் காலத்தில் 4 அல்லது 5 முறை நீர்ப்பாசனம் செய்வது போதுமானது. நிலத்தை களையின்றி பராமரிக்க வேண்டும். பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நன்கு அடர்த்தியான சதைப்பற்றுள்ள இலைகள் தயாரானதும் 2வது முதல் 5வது ஆண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு அறுவடை செய்யலாம். காலை அல்லது மாலையில் அறுவடை செய்யலாம். அறுவடை பகுதிகளில் இருந்து புதிய இலைகள் தோன்றும். ஒரு ஹெக்டரில் 50 முதல் 60 டன் சதைப்பற்றுள்ள கற்றாழை அறுவடை செய்யலாம். பக்க கன்றுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை செய்து விற்கலாம். அறுவடை செய்த பின் இலைகளை வாடவிட்டு ஈரப்பதம் குறைந்த பின் வயலில் இருந்து எடுத்து செல்வது நல்லது. குளிர்ந்த இடத்தில் சேமித்தால்தான் பூஞ்சை தாக்குதல் மற்றும் புளித்தல் ஆகியவற்றில் இருந்து பாதுகாக்க முடியும். கற்றாழைக்கு சந்தையில் நல்ல விலையும் கிடைக்கிறதாம். என நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.